Teaching Exam General Knowledge Guidance 2026. Please subscribe my channel for more general knowledge videos. கல்வி கருவறை தொடக்கம் சுடுகாடு வரை வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதனை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்வியானது கருவறை தொடக்கம் சுடுகாடு வரை வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதனை அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி 1942ஆம் ஆண்டு. கிரேக்க அரசுகளில் சிறந்த கல்வி முறை காணப்பட்ட 2 நகரங்கள் யாவை? அதாவது கிரேக்க அரசுகளில் சிறந்த கல்வி முறை காணப்பட்ட 2 நகரங்கள் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் ஆகும். ஜொயிட்ஸ் கல்லூரிகள் எவரது ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டன? போர்த்துகேயரது காலத்தில் ஜொயிஸ் கல்லூரிகள் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கையின் முதலாவது ஒழுங்கான கல்வி சட்டம் எத்தனையாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இலங்கையில் முதலாவது ஒழுங்கான கல்வி சட்டமானது 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் தற்போது எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது? அதாவது பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டமானது தற்போது வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம், அதாவது EPSI Enhanced Program for School Improvement என்றவாறு செயற்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் எதிர்பாராத இடர்நேர்வின் போது கல்வியினை வழங்குவதற்காக கிளவுட் ஸ்மார்ட் ஸ்கூல் எனப்படுகின்ற கற்றல் முகாமைத்துவ அமைப்பினை முதலில் அறிமுகப்படுத்திய பாடசாலை எது? அதாவது இலங்கையில் எதிர்பாராத இடர்நேர்வின் போது கல்வியினை வழங்குவதற்காக கிளவுட் ஸ்மார்ட் ஸ்கூலானது எனப்படுகின்ற கற்றல் முகாமைத்துவ அமைப்பினை முதலில் அறிமுகப்படுத்திய பாடசாலை கொழும்பு ரோயல் கல்லூரி ஆகும். தற்போது செயற்படுத்தப்படுகின்ற ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டம் யாது? ஆசிரியர் வாண்மை வேலை திட்டம், அதாவது தற்போது செயற்படுத்தப்படுகின்ற ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டம் யாது? பாடசாலையினை அடிப்படையாக கொண்ட ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தியாகும். அதாவது பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி SBPTD, அதாவது ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். இதான் வேலை திட்டமாக தற்போது செயற்படுத்தப்படுகின்ற வேலை திட்டமாக ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டமாக காணப்படுகின்றது. பொதுக்கல்வி நவீனமயப்படுத்துதல் செயற்திட்டத்திற்கு உதவி வழங்குகின்ற நிறுவனம் யாது? பொதுக்கல்வி நவீனப்படுத்துதல் செயற்திட்டங்களுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் யாது? உலக வங்கி GEMP, அதாவது ஜெனரலைஸ்ட் எடுகேஷன் மோடரைஸ்ட் ப்ரோக்ராம், உலக வங்கி GEMP ஆகும். இதுதான் பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் செயற்திட்டத்திற்கு உதவி வழங்குகின்ற நிறுவனம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் புதிய மதிப்பீட்டு முறைமையானது எதன் மூலம் மையப்படுத்தப்படுகின்றது? அதாவது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் புதிய மதிப்பீட்டு முறைமையானது எதன் மூலம் மையப்படுத்தப்படுகின்றது? தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமையினூடாக. தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமை NEMIS இதன் மூலமாக. பண்புசார் விருத்தி என்பது யாது? பண்புசார் விருத்தி என்பது யாது? அதாவது பண்புசார் விருத்தி என்பது நிறுவனம் ஒன்றின் பிரஜைகள் தமது கூட்டு முயற்சியின் ஊடாக மாத்திரம் அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமையாகும். பிரஜைகள், அதாவது நிறுவனம் ஒன்றின் பிரஜை தம் கூட்டு முயற்சியினூடாக மாத்திரம் அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமைதான் பண்புசார் விருத்தி. கொழும்பு ரோயல் கல்லூரி ஆரம்ப காலத்தில் எப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது? கொழும்பு ரோயல் கல்லூரி ஆரம்ப காலத்தில் கொழும்பு அகாடமி உயர் தொழில்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனமாக காணப்பட்டது.
இலங்கையில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட வருடம் யாது? இலங்கையில் தேசிய பாடசாலைகள் 1987ஆம் ஆண்டு தற்போது முன்னணி பாடசாலைகள் என அழைக்கப்படுகின்றன. அது தற்போது முன்னணி பாடசாலைகள் என அழைக்கப்படுகின்றன. இலங்கையில் தேசிய பாடசாலை உருவாக்கப்பட்டது 1987ஆம் ஆண்டு. இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற விருதுகளில் ஒன்று புக்கர் விருதாகும். இது எந்த நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்றது? புக்கர் விருதானது இங்கிலாந்து நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்றது. போரின் பயங்கரத்தை காட்டும் குவேனிகா ஓவியத்தை வரைந்தவர் யார்? அதாவது குவேனிகா ஓவியத்தை வரைந்தவர் பாப்லோ பிக்காசோ. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பாப்லோ பிக்காசோவினால் தான் இந்த குவேனிகா ஓவியமானது வரையப்பட்டது. இலங்கையில் பௌத்த கலைகளை பற்றி ஆராய்ந்த தமிழ் அறிஞர் யார்? கலாயோகி ஆனந்த குமாரசுவாமி தான் இலங்கையில் பௌத்த கலைகள் பற்றி ஆராய்ந்து தமிழ் அறிஞர் ஆவார். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் காலத்தில் முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் யார்? ஸ்ரீ ஆறுமுக நாவலரின் காலத்தில் முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டவராக MC சித்திலபை காணப்படுகின்றார். இலங்கையில் சாகித்ய அகாடமியினால் இலக்கிய மாதம் என எம்மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது? அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கல்வித்தர தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? சர்வதேச கல்வித்தர தினமானது எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி. கல்வியின் மூலம் வறுமையை இயலாதொழிப்பதற்கு உதவி வழங்குகின்ற ஐக்கிய நாடுகளின் முகவர் நிறுவனம் எது? உலக வங்கி. வகுப்பு ஒன்றில் விசேட தேவையுடைய மாணவர்கள் 8 பேரை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்ற கொள்கையை கொண்ட நாடு எது? ஜப்பான்.